புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் பிட்டுன்னா, அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க. நான் படத்தோட பார்ட் ஆஃப் த ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் வி ஆர் டூயிங் யூடியூப் டிஜிட்டல் ரிலீஸ் நம்ம சேனலில். ப்ளஸ் ஃபேஸ்புக்லேயுமே வந்து மெம்பராக நீங்கள் ஜாயின் ஆனீங்கன்னா ஐதர் யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் நம்மளோட வனிதா விஜயகுமார் அஃபிஷியல் சேனலில். ஸோ தென் யூ கேன் கெட் ஆக்சஸ் டு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மூவி எக்ஸ்க்ளூசிவ்லி. பிகாஸ் நாங்கள் ஓடிடிக்கு இப்போ வரல. ஸோ அதனால் ஹர்லாண்டா ஃபெட் ஸ்பெல்லிங் தெரியல, நேம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது ஸ்பெல்லிங். ஸோ எனிவே ஹாய், தேங்க்யூ கலை, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லக்ஷ்மி. ஓகே, எல்லாருமே ஹாய் டு யூ ஆல். ஸோ யா, ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் யூ, நீங்கள் வந்து யூடியூப்பில் நம்ம சேனலில் கேட்குதா நான் பேசுகிறது? ஹாய் ரம்யா ஃப்ரம் USA. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐஸ்வர்யா ரவிகண்ணன், வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஓகே, சி வெயிட்டிங் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து அப்ராடில் ரிலீஸ் ஆகலை. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மலேசியாவில் ரிலீஸ் ஆகல, இங்கே ரிலீஸ் ஆகல, அங்கே ரிலீஸ் ஆகல. ஏன் ரிலீஸ் பண்ணலன்றதுக்கு ஒரு ஃபியூ ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சென்சாருக்கு வந்து 2 weeks ஆகும். ப்ளஸ் சில கண்ட்ரீஸில் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு வேண்டிய ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கோம். இட் இஸ் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுற மாதிரியோ நீங்கள் பார்க்காம பேசுகிறது ரொம்ப ஈஸி, சிலரை சொல்கிறேன். அதே மாதிரி விமர்சனங்களில் வந்து பாதியில் வர்றது, நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஜேர்னலிஸ்ட் நான் பார்த்தது என்னோட ஷோலேயே நிறைய பேர் பாதியில் வராங்க, நடுவில் எழுந்து போய் வேறு ஃபோன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு படம் பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்கும்போது தான் அதோட முழு விமர்சனம் நம்மளால் கொடுக்க முடியும். பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பட் விமர்சனங்களை மட்டுமே நினச்சி ஒரு படத்துக்கு போகலான்னு நினைக்கிறவங்க, நானும் அப்படி பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நவ் ஒன்லி ஐ ரியலைஸ் இட் இஸ் நாட் ஸோ ரைட். ஏன்னா அதை ஃபுல்லாக ப்ராப்பராக பார்க்கலன்னா அவங்க கரெக்டான விமர்சனம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு படத்துக்கு போகிறோமா, என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கா, எங்கேயுமே போர் அடிக்கலையா, அதுதாங்க சினிமா. அதை விட்டுட்டு வந்து இந்த இடத்துல இந்த தொழில்நுட்பம் எதுக்குங்க உங்களுக்கு? தொழில்நுட்பம்லாம் தேவையா? ஒரு படத்தை போய் பார்க்குறீங்க, யூனோ யூ என்ஜாய் த ஃபிலிம், என்ஜாய் த கண்டென்ட் விச் இஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் நான் தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் படம் பார்த்தா மட்டும்தான் புரியும். ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின் அஸ் அ மெம்பர் இன் வனிதா விஜயகுமார் யூடியூப் சேனல். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் வரும். அண்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் iOS யூசர்ஸ்க்கு வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கோம், எங்களோட பயோலையும் இருக்குது அந்த லிங்க்கு. நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் ஜாயின். வெறும் 89 rupees தான் இந்தியாவுக்கு போட்டிருக்கோம். அதர் கண்ட்ரீஸ்க்கு அதுக்கு ஈக்குவலண்ட் கரன்சி வந்து யூடியூபே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குது. ஸோ ஸ்ரீலங்காலையும் நீங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போய் நாளைக்கு நீங்கள் ஃபேஸ்புக் ஜாயின் ஆகலாம். பட் இப்போதைக்கு யூடியூப்பில் நீங்கள் போய் அதே 89 rupees ஈக்குவலண்ட் காசு, நம்ம ஊர் உங்கள் ஊர் ஸ்ரீலங்காவில் காசு என்ன, மலேசியாவில் காசு என்ன, ஜாயின் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் படம் பார்க்கலாம். நைட் 10:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். உங்களால் அந்த டைமுக்கு பார்க்க முடியல, டைமிங் செட் ஆகலைனாலும் த கன்வீனியன்ஸஸ் சின்ஸ் இட்ஸ் மெம்பர்ஸ் சேனல், மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக போடுறதுனால ஒன் டைம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற அந்த காசை வந்து நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். ஓவர் த வீக்கெண்ட் பார்க்கலாம், மண்டே பார்க்கலாம், அந்த மாதிரி யூ கேன் see it over a period of time. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணணும் மெம்பராக. அதை ப்ளீஸ் செய்யுங்க. அப்போ தான் எங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டலி. ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். இது மெயினாக ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வரலன்னும் போது நம்மளால் முடிஞ்சது, நமக்கு ஏன் ஓடிடிக்கு போகணும், நமக்கிட்டேயே வந்து ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நம்மளை சப்போர்ட் பண்ணட்டும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ அதுவும் நான் கேட்டிருந்தேன் நேற்றுக்கு லைவ்ல. ஐம் ஆஸ்கிங் ஹியர் ஆல்சோ, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நாங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்கள் தேட்டரில் போய் பணம் கொடுத்து பார்க்குறது வந்து அகைன் அந்த 150 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறது இங்கே செலவு பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து நான் வந்து ஏதோ மெம்பர்ஷிப் வச்சு சம்பாரிச்சிடலான்னா, எல்லாமே பிஸ்னஸ் தாங்க. பணம் எதுக்கு போடுவீங்க? நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பணம் எதுக்கு போடுவீங்க? பணம் திரும்பி எடுக்கிறதுக்கு தானே போடுவீங்க. நம்ம சேரிட்டி பண்ணுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கல. சேரிட்டி வந்து எதுக்கு பண்ண முடியும்னா, நம்ம சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். இப்போவும் ஒரு சிலர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ், நம்மளோட இமிடியேட் பீப்புள், ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கு தான் எங்களால் உதவி பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்கே கூட உறுதுணையாக நிற்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கமெண்ட்டாக எடுத்துகிட்டு வராதிங்க.
படத்தை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ லெட் மீ டேக் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் சம்படி. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால். ஹாய் ஃப்ரம் UAE, ஜான்சி. ஐ திங்க் ஐ நோ ஜான்சி. I look very tired, very stressed. Correct. Thank you for asking, Bavi. Obviously இல்லை, ஒரு இட்ஸ் அ மிகப்பெரிய விஷயம். ஒரு இண்டிபெண்ட் ப்ரொடியூசராக, எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொடியூசராக இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கோம், இயக்கியிருக்கோம், பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வர்றதே இன்னைக்கு வந்து சாத்தியமான விஷயம் இல்லை. எத்தனை படங்கள் முடங்கி கிடக்கு ரிலீஸ்க்கே வராமன்றது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மை சுச்சுவேஷன் அதுதான். ஸோ சில படங்கள் வந்து இன்னும் பெரிய ப்ரொடியூசர்ஸால் சமாளிக்க முடியுது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்காது, பல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமா வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் அதை மீறி நம்ம சினிமா எடுக்கணும், சினிமாவில் இருக்கணும்ன்றதுக்கான முயற்சி தான் இது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ளாண்டட். அனு, தேங்க்யூ. ஐம் ஃபைன், தேங்க்யூ சௌந்தர்யா. ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் டேக், யாராவது ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா சம் ப்ராப்பர் கொஸ்டின் ஏதாவது இருந்தான்னா யூ ஆஸ்க். தேங்க்யூ ஜான்சி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் லவ் எல்லாமே மெம்பர்ஷிப்பில் காட்டுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ தான் நம்ம இதை கண்டினியூ பண்ணி பண்ணலாம். அடுத்த நீங்கள் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ், நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். இன்னைக்கு யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தேங்க்யூ காயத்ஸ். Thank you for your daughters. Thank you. I'm a single mom and like you. Thank you so much for all the love. ரிலீஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் மலேசியாக்கோ துபாய்க்கோ UAEக்கோ வராது, தியேட்டருக்கெல்லாம் வராது. நீங்கள் வீட்லேயே உட்காந்து இல்லை தியேட்டர்லேயே உட்காந்து நீங்கள் மீனிங் உங்கள் ஹோம் தியேட்டர்லேயோ உங்கள் வீட்டு டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு படத்தை வந்து நீங்கள் பாருங்கள். ஐபேடில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம். பட் பைரேட்டட் வெர்ஷன் இல்லாமல் ஒரிஜினல் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு யூ. இதுதான் வந்து ஹெல்தி சினிமா. இல்லைனா நீங்கள் வந்து போய் பைரேட்டடில் வந்து ஏதோ ஒரு டப்பா வெப்சைட், திருட்டு வெப்சைட்டில் பார்க்கறது நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கலாம். அது பண்ணாதீங்க. அந்த பணம் ப்ரொடியூசருக்கு போகணும், ஏன்னா அவங்க தானே பணம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது மட்டும் 89 rupees இந்தியா. அண்ட் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்தாப்புல கரன்சி சிமிலராக இருக்கும். ஓகே. எஸ். ஸோ நிறைய வியூ ரிக்வெஸ்ட் நிறைய ஒன்றா வருது. எப்படி வந்து ஓகே. ஆனால் தேங்க்யூ சூர்யா தர்மலிங்கம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். பட் நம்மளும் ஹியூமன் பீயிங் தானே. போல்டா இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நான் திமிருன்னு கூட சொல்லுவாங்க. அந்த திமிரு இருந்தா நம்ம வந்து எமோட் ஆக மாட்டோம், நம்ம பிரேக் டவுன் ஆக மாட்டோம். பட் உங்களோட அந்த தேங்க்யூ ஃபார் தட் வேர்ட்ஸ். இட் ரியலி மீன்ஸ் அ லாட். ஐ எம் அ வெரி எமோஷனல் பர்சன், வெரி சென்சிட்டிவ் பர்சன் ஆல்சோ. பட் வி புட் அப் அ பிரேவ் ஃப்ரண்ட், பிகாஸ் வி ஹாவ் நோ சாய்ஸ். ஸோ நம்ம பிரேவா தான் இருந்தாலும் நமக்குள்ளன்றது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குல்ல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். Okay, request to join. Shall I accept you? So I'm accepting Jovika. Let's see if Vimala Divya. Now only I watched Mrs. and Mr. movie. Thank you so much everybody. Thank you. Varlayala, what does it say? ஏதோ தப்பா இருக்குங்க. மூவி லிங்க் வந்து அப்படி இல்லம்மா. நீங்க வந்து யூடியூப்ல போய் நம்மளோட வனிதா விஜயகுமார் ஒஃபிஷியல்ல போயிட்டு நீங்க ஜாயின் ஆகணும் மெம்பரா. நீங்க 89 rupees பே பண்ணணும். அது பே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓபன் ஆகும். ஆன் 18th July நைட் 10:30 ப்ரீமியர் ஆகும். உங்களுக்கு கவுண்ட் டவுன் எல்லாமே வரும். எப்படி மற்ற வீடியோஸ் வருதோ அந்த மாதிரி ப்ரீமியருக்கு செட் பண்ண மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா பார்க்கலாம். அன்னைக்கே அந்த நிமிஷம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்ப போட்டாலும் அந்த டைம்க்கு உங்க படம் ஆரம்பிக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு லேட்டா வந்துட்டோம் அதனால நம்ம பாதி படம் தான் பார்க்க முடியும். ஓகே, there is some problem with the live. I tried it again, but even Jovika tried now joining me. But for some reason ஆக மாட்டேங்குது. என்னன்னு எனக்கும் தெரியல. ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுன்னா இங்கே கேளுங்க. உங்க மூவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி.
நம்ம படத்தை பத்தி நம்மளே நினைக்கிறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். பட் நமக்கு அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா இல்லைன்னு நினைக்கணும்னா எடுக்க மாட்டோம், ரிலீஸ்க்கு கொண்டு வர மாட்டோம். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அ வெரி வாட்சபிள் மூவி. இட் இஸ் ஆக்சுவலி என்ஜாயபிள், என்டர்டெய்னிங். என்னோட படத்துல நான் ஒரே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். லெட்ஸ் டேக் திஸ் இஸ் சேலஞ்ச். நீங்க படம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன். அப்படி திட்டினீங்கன்னா என்னோட படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட். ஒரிஜினல் கண்டென்ட். நான் ஏன் வந்து இதை பத்தி இவ்வளோ பேசுறேன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போச்சு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில. சில ரிவ்யூவர்ஸ் வந்து ஒழுங்கா படத்தை பார்க்காம கரெக்டான ரிவ்யூஸ் கொடுக்காதது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். யூனோ டு பப்ளிக் கரெக்டா ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு. ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கூட இல்ல படத்துல, ஒண்ணு கூட ஒரிஜினல் இல்ல, இல்ல ஒன்னாவது காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. நான் எதுவுமே வந்து சினிமாவே விட்டுறேன். எதுவுமே நீங்க சினிமால பார்க்காத கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா வந்து நான் எந்த படத்துல இருந்தும் சுருட்டல, எங்கிருந்தும் காப்பி அடிக்கல. எந்த படத்தோடயும் நீங்க என்னோட படத்தை நீங்க கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு இட் இஸ் ஒரிஜினல் கண்டென்ட். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். ஒரிஜினல் கண்டென்ட் எடுத்திருக்கோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை ஃபிலிம். ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, Jovika is fine. Thank you for being my fan. Thank you for loving so much. Add me. Okay, now add as moderator. What is moderator? Thank you for your support, Biggie baby. இல்ல, live is not working. Thank you so much. நல்லா இருந்துச்சா? Thank you. Arhav, movie nice. Akka just now watched it. Keep going and chase your dreams. Thank you so much. விஷால் ரிவ்யூவரா? அது யாருன்னு எனக்கு தெரியல. இந்த விஷால் ரிவ்யூவர் யாருன்னு தெரியல. பட் ஐ டோன்ட் நோ. நான் ரிவ்யூஸ் பெருசா பார்க்கல. ஐ திங்க் ஒன்று ரெண்டு யாரோ ஏதோ பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிட்டு படம்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். நான் பிட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன். நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் பிட்டுன்னா, அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொமான்ஸ் இருக்கதான் செய்யணும். அது யதார்த்தமா காமிச்சிருக்கேன். ஆனா வல்கரா எங்கேயுமே நான் வந்து விஷுவலா காட்டல. நீங்க படத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். யாரா ஒருத்தரை வந்து சீன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். தில்லு இருந்தா தைரியமா டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் யாராவது ஒரு சீனாவது சொன்னாங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சீரியஸ்லி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ ஹவ் டன். பிகாஸ் விஷுவலி நான் வந்து வல்கரிட்டி எதுவுமே காட்டல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க தப்பா சொல்லுவீங்க? அப்படித்தானே இருக்கணும். அதை நம்ம தப்பா காட்டவே இல்லை. எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான். எப்படி குழந்தை பிறகுது அப்புறம்? இது என்ன கேள்விங்க? ஒரு சிலர் சொல்றாங்கன்றதுக்காக ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தட். தட் இஸ் நாட் த ட்ரூ. ஆர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு அந்யூன்யம் இல்லை, யதார்த்தம் இல்லைன்னா புருஷனும் விட்டு போயிடுவான், பொண்டாட்டியும் விட்டு போயிடுவான். அது அவங்க மேபி அதனால்தான் நிறைய டிவோர்ஸுங்களும் நடக்குது. பிகாஸ் தட் இஸ் நாட் த வே. அதர் தென் அபியூஸ், எமோஷனலி, ஃபினான்ஷியலி, பிசிக்கலி ஒருத்தங்க போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இல்ல நம்ம கிட்ட இருந்து வந்து திருடுறாங்க, இல்ல நம்மளை ஏமாத்துறாங்கன்றதை தவிர மற்றபடி புருஷன் பொண்டாட்டி பிரிகிறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த இன்டிமசியை நாங்க வந்து அழகா காமிச்சிருக்கோம். நீங்க போய் படம் பாத்தீங்கன்னா புரியும். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஐ எம் வெரி போல்ட்லி டெல்லிங் யூ தட். How can you say that husband and wife குள்ள இருக்கிற romance வந்து it is a obscene thing and we have not shown it like that. இது வந்து உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுக்கு என்னதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியணும்னா, நீங்க ஏன் எனக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? போங்க. ஐ வாண்ட் டு see you all becoming members. We are going to நிறைய கண்டென்ட் கொடுக்க போறோம். என்கரேஜ் us because கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கண்டென்ட் ப்ரொவைட் பண்றவங்க எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, உங்க என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பா அது இல்லாம எங்களால பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து என்கரேஜ் பண்ணீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் வந்து அனுப்புங்க. அதுல கமெண்ட்ஸா போடுங்க. கண்டிப்பா நான் பாக்குறேன். ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு கோ லைவ் வித் எனிபடி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே.
Sydneyல and we all gonna watch movie together with friends, but all 12 friends did membership individually, only for your words. Thank you Arushal. இந்த மாதிரி ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா we can make more films. and இந்த படத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும், அதுதான் உண்மை. தியேட்டர் எதுக்கு டிக்கெட் விற்கிறோம், நீங்க வந்து படத்தை பார்க்கணும்ட்டு. பட் இது வந்து அனதர் ஆப்ஷன், இப்போ ஓடிடியில் அனதர் ஆப்ஷன். பட் எனக்கு ஓன் சேனல் இருக்கிறனால, லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை மாதிரி ஃபேன் பேஸ் இருக்கிறனால என்னால அதை வந்து நம்ம சேனல்லே கொண்டு வர முடியுது. பெருமையான மூமெண்ட்டுங்க இது. லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். நோ, ஐ எம் ஆஸ்கிங் யூ சோ மச் பிகாஸ் பணம் போட்டு எடுக்கலைங்கிறதோ இல்ல பத்தலைங்கிறதோ பிரச்சனையே கிடையாது. ஓகே, அது கிடையாது. ஆனா ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வி கேன் கிரியேட் இஸ் ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் சேனல்ல. இட் இஸ் நாட் எப்படி சொல்றது, இது வந்து ஒரு நியூஸ் சேனலோ ஒரு சினிமா பேக்ரவுண்ட் உள்ள ஒரு கம்பெனியோ கிடையவே கிடையாது. இண்டிவிஜுவல் கிரியேட்டர் வனிதா விஜயகுமார்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகை, பிக் பாஸ்ல போய் ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு பேர் எடுத்து உங்களோட அன்பை சம்பாதிச்சு குக் வித் கோமாளி. so much after that, it's been an incredible journey. I'm very proud of my journey. I have 1 million subscribers around the world. வேற எந்த சினிமா ஆர்டிஸ்டுக்கு இருக்குன்னு மட்டும் காமிங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். சினிமா நடிகைக்கு இருக்குன்னு காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸோ அப்படி அந்த விதத்துல எனக்கு லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நீங்க தான் என்னை சப்போர்ட் பண்ணணும், நீங்க தான் போய் ஜாயின் பண்ணணும். 89 rupeesங்கிறது ஒரு மிக ஸ்மால் அமௌண்ட், டிக்கெட் காஸ்ட்க்கு ஹாஃப் பிரைஸ். ஸோ நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க, படத்தை பாருங்க. மேக் திஸ் சக்சஸ் ஆன் யூடியூப். நிறைய படங்கள் இந்த மாதிரி முடங்கி கிடக்கு. மேபி வில் கம் அப் வித் மோர் ஃபில்ம்ஸ், குட் கண்டென்ட். ஏற்கனவே ரிலீஸ் பண்ண முடியாத ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் வச்சிருப்பாங்க. மேபி வி கேன் சப்போர்ட் தெம், மேபி வி கேன் பிரிங் இட் டு அவர் சேனல். நல்ல கண்டென்ட் இருந்தா. ஆனா இது சக்சஸ் பண்ணா மட்டும்தான் என்னால அது பண்ண முடியும். ஒரிஜினல் கண்டென்ட்டும் எடுத்துட்டு வர முடியும், மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஐ எம் நாட் அட்வர்டைசிங் ஃபார் மணி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் எவ்வளோ உச்ச நடிகர்கள்லாம் பணம் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. நான் உங்க அன்புக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை போய் கீழே கமெண்ட்ல சில பேர் எழுதும் போது சகிக்க முடியல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மை லவ், ஐ எம் டூயிங் திஸ். நான் வேற யாருக்கும் விற்கல, நான் வந்து நம்மளோட ஓன் சேனல்ல தான் கொண்டு வரேன். ஸோ கோ அண்ட் டூ த ரைட் திங், சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் த ஃபிலிம், இஃப் யூ லைக் இட், வாட் யூ லைக் எல்லாமே. சின்ஸ் இட் இஸ் அ சோஷியல் மீடியா, நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம், நிறைய லைவ் போகலாம். ஸோ யா, ஷோ யோர் லவ் அண்ட் மேக் திஸ் அ சக்ஸஸ் ஃபார் அஸ் அண்ட் லெட்ஸ் வாட்ச் டுகெதர். தேங்க்யூ ஸ்ரீராஜ் பம்பாலா, பிக் தெலுங்கு ஃபேன் ஆஃப் யூ. நிறைய வருது. It is a family movie by Samuel Jabakumar from Chennai. Yes, it is a family movie. Second half எல்லாம் வந்து the emotion, the pre-climax ஒரு sentiments, religious விஷயங்களும் கொண்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இஸ் a lot of emotion and sentiment. தயவு செஞ்சு படத்தை பார்த்துட்டு I would love you to watch the film. எனக்கு அதை ஃப்ரீயா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைதான் சத்தியமா. ஆனா அதுல வரக்கூடிய வருமானத்துல என்னால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு மெம்பர்ஷிப் தான் கேட்கிறேன். இது வந்து ஒன் டைம் நீங்க பாக்குறதுக்காக கிடையாது. நீங்க அதை மெம்பரா சேர்ந்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுப்போம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு அதுல அப்புறமா பிடிக்கலன்னா நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயுமே, உங்களுக்கே தெரியும். So thank you so much. Thank you Shravanti for being proud of me, and thank you so much for all the ஒரு சில கிளாமரான விஷயங்களும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜ்ல வந்து நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது அது வந்து பெருமையா தான் நான் பாக்குறேன். என்ன நீங்க கடவுளா ஒரு இதுவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சினிமா நடிகையாவே பாருங்க, தப்பே கிடையாது. இந்த வயசுலயும் வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா தென் கண்டிப்பா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, ஸோ கைஸ், எனிதிங் எல்ஸ்? தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். ஸோ நீங்க இப்போ இமிடியேட்டா கீழே ஒரு லிங்க் போடுறேன். நீங்க யூடியூப் வனிதா விஜயகுமார் சேனல்ல ஆண்ட்ராய்டா இருந்தா நான் சொன்ன மாதிரி உடனே ஜாயின் வரும். நீங்க 89 rupees அங்க வந்து டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டுல போடலாம். ஜிபே ஆப்ஷன் வந்து கிடையாது யூடியூப்ல. ஸோ யாரையாவது சொல்லியாவது நீங்க போடுங்க.
ஜிபே ஆப்ஷன் கிடையாது. பட் அப்ராட்ல இருக்க கண்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு ஈஸியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்க இருக்கிற இந்தியா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் லவ். சப்போஸ் நாங்க ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம், அப்புறம் பார்த்தா அது அமெரிக்கால அந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுச்சு. அது வந்து எனக்கு நியாயமா படல, அவங்கள அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற கஷ்ட காலத்துல ஒரு அமெரிக்கால இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க வந்து அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும், அவங்க எல்லா ஓடிடிக்கும் காசு கட்டிட்டு தான் படம் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெசிஷனும் போயிட்டு இருக்கு. அமெரிக்காலலாம் எவ்வளோ பிரச்சனைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ கேன்சல்ட் தட் அண்ட் மேட் இட் லெஸ்ஸர். 89 போட்டேன். ஸோ மேபி 299 அந்த மாதிரி யூஎஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க. சப்போஸ் நீங்க ஜாஸ்தி கட்டியிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்க சேனல்ல ஒரு ஃபியூ பீப்புள் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நான் மாத்தினேன். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் வில் ரிட்டர்ன் யோர் மணி வித்தின் த நெக்ஸ்ட் 2 weeks. அந்த டைமிங் ஃப்ரம் யூஎஸ் வரணும் இல்லையா, அவ்வளோதான். பட் கண்டிப்பா வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் டேவிட். ஆமா, எல்லாருமே இப்போ இனிமே நீங்க யூடியூப்ல தான் போய் பார்க்க முடியும். ஆஃப்டர் டுமாரோ ஐ திங்க் ஃப்ரம் தியேட்டர்ஸ் வி ஆர் மூவிங் டு யூடியூப் ஆன் ஃப்ரைடே. சும்மா ஒரு படத்தை ஓட்டணும், கண்டினியூ பண்ணணும்னு நான் பண்ணல. ஐம் பிரிங்கிங் இட் ஸ்ட்ரெயிட் டு யுவர் ஹோம்ஸ். ஏன்னா என்னால் அப்ராட் கண்ட்ரீஸ்ல கொண்டு வர முடியல. நிறைய பேர் ஏ சர்டிஃபிகேட்னால ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியல, ஃபேமிலியை விட்டுட்டும் வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ தியேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் ஐ டிட் இட். நாங்கள் பண்ணிட்டோம். அது ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் தட். அண்ட் ஐ தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃபார் இட். என்னோட டீம் இல்லைன்னா, என்னோட ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ், பாலா, சதீஷ், தே ஆர் மை பிரதர்ஸ், அவங்க இல்லைன்னா, சில நண்பர்கள் இல்லைன்னா கண்டிப்பா வந்து அதை தியேட்டருக்கு என்னால கொண்டு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமே எப்படி சப்போர்ட் பண்ணோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்க பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, என்னோட டீம் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். அது நான் என்னைக்குமே குறைச்சி எடை போட மாட்டேன். தேங்க்யூ.